හොර සමාගමකින් ඖෂධ මිලදී අරන් ජනතා අයිතිවාසිකම් කඩලා කෝටි 7මාරක් රජයට ගෙවනුම් ජ්‍යෙෂ්ඨ අධිකරණයෙන් කැලියට නියෝග තවත් කෝටි 20ක් ගෙවන්න சவுக்கே ஹிட்டப்பு லொக்கான் 4 நியம கராய் என்பதாக இன்றைய தினம் லங்காதீபத்தினுடைய பிரதான தலைப்பாக இருப்பதை காலம். எனவே ஒரு போலியான நிறுவனத்திடமிருந்து மருந்துகளை கொள்வன செய்தனூடாக மக்களின் உரிமை மீறப்பட்டிருப்பதாக நேற்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே இதன் காரணமாக 7.5 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு சேர்த்த வேண்டும் என்பதோடு உச்சநீதிமன்றம் இன்று தினம் கேலி ரம்புக்களுக்கு உத்தரவிட்டு அதேவேளை இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய மேலும் 4 அதிகாரிகள் 20 கோடி ரூபாவை செலுத்த வேண்டும் என்ற உத்தரவு நேற்று தினம் பிறப்பிக்கப்பட்டிருப்பதான செய்திதான் இந்த தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். கொள்முதல் செய்முறைக்கு முரணாக 2022ஆம் ஆண்டில் இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனத்திடமிருந்து மருத்துவ பொருட்களை கொள்முதல் செய்ததன் மூலம் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலி ரம்புக்வெல்ல மற்றும் அதிகாரிகள் குழு அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளனர் என்று உச்சநீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் நேற்று தினம் தீர்ப்பளித்தது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலி ரம்புக்வெல்ல தனது சொந்த நிதியிலிருந்து 75 மில்லியன் ரூபாவை அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்றும் நேற்று தினம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். இதற்கு மேலதிகமாக அப்போதைய சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜனக சந்திரகுப்த 50 மில்லியன் ரூபாவையும் தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தும் ஆணையகத்தின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் ST ஜெயரத்ன 50 மில்லியன் ரூபாவையும் அரசாங்கத்துக்கு இழப்பீடாக செலுத்த வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது. தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தல் ஆணையகத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி டாக்டர் விஜித் குணசேகர மற்றும் மருத்துவ வளங்கள் பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் டாக்டர் அரம்பேகதர துஷித சுதர்ஷன் ஆகியோரும் அரசாங்கத்துக்கு மேலும் தலா 50 மில்லியன் ரூபாவை இழப்பீடாக செலுத்த வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்படுகிறது. இந்த கொள்முதல் செயல்முறையின் மூலம் லஞ்ச தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏதேனும் விதிமுறை மீறப்பட்டிருந்தால் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு உண்மைகளை கவனத்தில் கொண்டு தேவையான விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று அமர்வு மேலும் உத்தரவிட்டிருக்கின்றது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உள்ளிட்ட 2 தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட 2 அடிப்படை உரிமைகள் மனுக்களை விசாரித்த பின்னர் பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சுரசேன, நீதியரசர்கள் குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஜனக் டி சில்வா ஆகியோர் உடன்பாட்டுடன் இந்த தீர்ப்பை நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். தீர்ப்பை அறிவித்த பிரதம நீதியரசர் பிரதிவாதியான சுகாதார அமைச்சின் செயலாளர் செவோரிட் பார்மசூட்டிக்கல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திடமிருந்து மருத்துவ பொருட்களை கொள்முதல் செய்வதற்காக 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று ஒரு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்திருந்தார் என்றும் குறிப்பிட்டார். இந்திய கடன் திட்டத்தின் கீழ் அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்ற பின்னர் இவ்விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் கேலி ரம்புக்வெல்ல பிரதிவாதி நிறுவனத்திடமிருந்து சம்பந்தப்பட்ட மருத்துவ பொருட்களை கொள்முதல் செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார் என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்துகள் மற்றும் மருத்துவ பொருட்களின் தரம் மற்றும் தரநிலை உறுதி செய்து பொது சுகாதாரத்தை பாதுகாக்கும் பெரும் பொறுப்பு தேசிய மருந்து ஒழுங்குபடுத்தும் ஆணையகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சர்ச்சைக்குரிய அந்த மருத்துவ பொருட்கள் தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையத்தின் பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்டதாகவும் அந்த ஆணையகத்தின் பிரதிவாதி அதிகாரிகள் கொள்முதல் வழிகாட்டல்கள் மற்றும் தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தின் விதிகளை மீறி இந்த மருத்துவ பொருட்களை வாங்குவதற்கு தெரிந்தே ஒப்புதல் அளித்ததாகவும் அந்த தீர்ப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போதைய சுகாதார அமைச்சர் கேலி ரம்புக்வெல்ல பிரதிவாதியான சுகாதார அமைச்சின் செயலாளர் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை பத்திரத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மருத்துவ பொருட்களை வாங்குவதற்கு ஒப்புதல் பெற்றிருந்தார். இந்த மருத்துவ பொருட்களை வாங்கும் செயற்பாட்டில் பிரதிவாதிகள் உரிய கொள்முதல் செயல்முறையை பின்பற்றவில்லை என்றும் அவர்கள் தன்னிச்சையாக செயற்பட்டார்கள் என்றும் நீதியரசர்கள் தங்கள் தீர்ப்பில் குற்றம் சாட்டியிருந்தார்கள். இந்த செயல்முறையின் மூலம் பிரதிவாதிகள் மக்களின் நலனுக்காக ஒதுக்கப்பட்ட அரச நிதியை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதன் மூலம் அந்த பணத்தை மக்களுக்கு கிடைக்காமல் செய்திருக்கின்றார்கள். பொதுமக்களால் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி பிரதிவாதிகள் பொது சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் தங்கள் கடமைகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீதிமன்றம் அவர்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறது என்றும் மன்றின் தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது.
முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலி ரம்புக்கள் உள்ளிட்ட பிரதிவாதிகள் அடிப்படை நடவடிக்கைகள் அரசியலமைப்பின் 12(1) பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுவதற்கான அடிப்படை உரிமை மீறியுள்ளன என்றும் 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு தீர்ப்பில் வலியுறுத்தியிருக்கிறது. எனவே அதன்படி பிரதிவாதிகள் மேலே குறிப்பிட்டபடி அரசாங்கத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவு நேற்று தினம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், கொரோனாவுக்கு பின்னரான காலப்பகுதியில் மருந்து இறக்குமதி அவசர மருந்து இறக்குமதி என்ற கொள்ளுணர்வின் பேரில் பல்வேறு வகையான மருந்து பொருட்கள் கொண்டு வரப்பட்டன. அதிலும் குறிப்பாக இந்த கண்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த ட்ராப் என்று சொல்லப்படுகின்ற அந்த மருந்துகள் கொண்டு வரப்பட்டு பலர் கண் தொடர்பான பிரச்சனைக்கு முகங்கொடுத்து பலருடைய கண் பார்வை இழக்கப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்ற சம்பவங்கள் நாங்கள் பார்த்திருந்தோம். அதிலும் பல்வேறு முறைகேடு சொல்லப்படுகிறது. அதில் இருந்த மருந்துகள் தொடர்பான பிரச்சனை இருக்கிறது. அதே போல பலருக்கு தடுப்பு மருந்தாக வழங்கப்படுகின்ற மருந்துகளிலும் பாரிய முறைகேடு இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டு அது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதிலும் பலர் மரணித்தும் இருந்தார்கள். இவ்வாறு இந்த சட்டவிரோதமான நிறுவனங்களிடமிருந்து அவசர கொள்வனவு என்ற பெயரில் போலியான மருந்துகளை அல்லது தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்து அந்த மருந்து பொருட்களை பொது சுகாதார கட்டமைப்பிற்குள் பயணித்ததனூடாக மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டதாகத்தான் இந்த வழக்கு தொடரப்பட்டது. எனவே அந்த வழக்கில் இப்போது அந்த அவசர அமைச்சரை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு ஒரு நிறுவனத்திடமிருந்து மருந்து கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நிறுவனம் சுகாதார அமைச்சில் பதிவு செய்யப்படாத நிறுவனம் என்ற விடயம் இந்த வழக்கில் உறுதிப்படுத்தப்பட்டது. எனவே அவ்வாறு பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிலிருந்து மருந்தை கொள்வனவு செய்வதற்கான அமைச்சரை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த அமைச்சரை பத்திரத்துக்கு இணைவாக மருந்து ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகள் அல்லது அங்கிருக்கின்ற பொறுப்பானவர்கள் ஒரு பதிவு செய்யப்படாத நிறுவனத்திடமிருந்து எப்படி மருந்துகள் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது என்பதுதான் நீதிமன்றத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. அந்த வகையில் தான் இப்போது இந்த விடயத்துக்கு பொறுப்பான அந்த சுகாதார அமைச்சர், அதே போல சுகாதார அமைச்சருடைய செயலாளர், அதே போல மருந்து ஒழுங்குபடுத்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் மற்றும் அதனோடு தொடர்புடைய 4 அதிகாரிகளுக்கு மொத்தமாக 5 பேருக்கு நேற்று தினம் நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சுகாதார அமைச்சர் 7.5 கோடி ரூபாய் நட்டையீடாக அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கின்ற அதேவேளை இந்த பொறுப்பு கூற வேண்டிய 4 அதிகாரிகளும் மொத்தமாக 20 கோடி ரூபாவை அரசாங்கத்துக்கு சம்பவத்திற்கு நட்டையீடாக செலுத்த வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு மாத்திரமல்ல, இன்னும் ஏராளமான பல வழக்குகளும் கேலி ரம்புக்கள் முன்னாள் அமைச்சர் மீது இருக்கிறது. அதே போல சுகாதார அமைச்சருடைய செயலாளர் மீது இருக்கிறது. தொடர்பான வழக்குகளும் தொடர்ச்சியாக விசாரணைக்கு உட்படுத்தப்படும் தான் இப்போது இதனுடைய முதலாவது வழக்கினுடைய தீர்ப்பு நேற்று வெளியாகியிருக்கிறது. இவர்கள் மக்களின் அடிப்படை உரிமையை மீறி இருக்கிறார்கள். மீறி செயற்பட்டுதான் இந்த அவர்களுக்கு செல்ல வேண்டிய பணத்தை செல்ல விடாமல் தடுத்து இந்த மருந்து கொள்வனவு மேற்கொண்டு அதனூடாக அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தினூடாக மக்களின் உரிமை மீறப்பட்டதாக நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்திருக்கிற தொடர்பான செய்தி பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தவறு செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என்ற நினைவில் இருக்கின்ற பலருக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பாக இருக்கிறது. காரணம், கடந்த காலங்களில் சுகாதார அமைச்சருக்கு இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. எனவே இவர் சுகாதார அமைச்சராக இருந்த போது அப்போது இவர் காப்பாற்றப்பட்டார், இவர் பாதுகாக்கப்பட்டார். எனவே பின்னர் ஆட்சி மாற்றத்தின் பிறகு அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். எனவே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போது அவருக்கு எதிராக பல வழக்குகள் இப்போது நீண்டு கொண்டு செல்கிறது. அவர் சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அவருடைய பிரத்யேக செயலாளருக்கான பணத்தையும் கூட அவருடைய மகன் தன்னுடைய சொந்த கணக்குக்கு பெற்றுக்கொண்டதான ஒரு ஊழல் மோசடி தொடர்பான வழக்கு ஒன்றும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. அவருடைய மகள் மீதும் வழக்கு இருக்கிறது. இவ்வாறு மொத்தமாக அவருடைய குடும்பத்துக்கு எதிராக பல்வேறு வழக்குகளும் அவருக்கு எதிராக பல்வேறு வழக்குகளும் விசாரிக்கப்பட்டவர்களை தான் இப்போது ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. மக்களின் அடிப்படை உரிமையை சுகாதார அமைச்சராக இருந்து கொண்டு அவர் மீறியிருக்கிறார் என்பதுதான் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற அவருக்கு எதிரான தீர்ப்பாக இருக்கிறது.